வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். A generator of 1 volt 1000 hertz supplies power to a 100 kilometer long line terminated in Z0, that is characteristics impedance, and having the following constants: R is equal to 10.4 ohm per kilometer, L is equal to 0.00367 Henry per kilometer, G is equal to 0.8 in 10 to the power minus 6 mho per kilometer, C is equal to 0.00835 microfarad per kilometer. Calculate the characteristics impedance, attenuation constant, phase constant, wavelength, velocity of propagation, voltage and the received power. Okay va? So in the problem la the primary constant values கொடுத்திருக்காங்க, source voltage கொடுத்தாச்சு, next frequency எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம அதோட characteristics find out பண்ண போறோம். So first given data எழுதிக்கிறோம். So source voltage என்ன? ஜெனரேட்டரோட voltage. ஜெனரேட்டரோட voltage என்ன? 1 volt, frequency 1000 Hz, length 100 km. Then the resistance, inductance, conductance and capacitance value கொடுத்திருக்காங்க. So இங்க conductance ஓட value என்னன்னு கொடுத்துட்டாங்க? 10 to the power minus 6 கொடுத்திருக்காங்க. But capacitance ஓட value கொடுக்கும்போது மைக்ரோ கொடுத்திருக்காங்க. So மைக்ரோனா என்ன அர்த்தம்? 10 to the power minus 6. ஓகேவா? So sometimes problemல இந்த 10 to the power minus 6ன்றது கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மைக்ரோன்னு கொடுப்பாங்க. So மைக்ரோனா என்ன எழுதிக்கணும்? 10 to the power minus 6. ஓகேவா? So next solution partல என்ன find out பண்ண போறோம்? The characteristics impedance. So Z0 is equal to square root of Z by Y. So இங்க Zன்றது எதை மீன் பண்ணுது? The series impedance of the transmission line. So series impedance na R plus J omega L. So இங்க Yன்றது என்ன? Shunt admittance, that is equal to G plus J omega C. So first நம்ம என்ன find out பண்ண போறோம்னா Z-ஐயும் Y-ஐயும் தான் find out பண்ண போறோம். Okay, so நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்திருக்காங்க? R, L, G, C and F கொடுத்திருக்காங்க. Okay, so ஒமேகானா என்னன்னு தெரியும்? 2 pi F. Okay, so next இங்க series impedance find out பண்றதுக்கு R plus J omega L formula யூஸ் பண்றோம். R ஓட வேல்யூ என்ன? 10.4. J omega ஓட வேல்யூ என்ன? 2 pi F. So F na frequency 1000 Hz multiplied with the inductance value. Inductance value என்ன? 0.00367. Okay, so next calculator யூஸ் பண்ணி இந்த values எல்லாமே multiply பண்றோம். 2 pi 1000 into this 0.00367 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 10.4 plus J 23. புரியுதா? So நம்மளுக்கு series impedance Z is equal to 10.4 plus J 23. It is in a rectangular form. Rectangular na என்ன அர்த்தம்? Real plus imaginary. Okay, so நம்மளோட transmission line பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு rectangularம் வேணும், polar form வேணும். Polar form na என்ன அர்த்தம்? It is having the magnitude value and its phase value. Okay, so Z ஓட magnitude இருக்கும், அதோட phase value இருக்கும். So இங்க இருக்கக்கூடிய rectangularக்கு நம்ம என்னவும் கண்டுபிடிக்கணும்? Polar form. So polar form கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம calculator யூஸ் பண்றோம். So இது ரொம்ப important step. So calculator ஆன் பண்ணிக்கிறோம். So polar form கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மோட ஃபர்ஸ்ட் press பண்ணுங்க. press பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுக்கணும்? 2 கொடுக்கணும். 2 கொடுத்தா உங்களுக்கு இங்க என்னன்னு கிடைக்கும்? CMPLX, அதாவது காம்ப்ளெக்ஸ் மோட். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் மோட் செட் பண்ண உடனே இங்க கொடுத்திருக்கிற சீரிஸ் இம்பிடன்ஸ் வேல்யூவை நம்ம இங்க டைப் பண்றோம். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 10.4 plus 23J. ஸோ பிளஸ் போட்டதுக்கு அப்புறம் 23 போட்டுட்டு இங்க ஜேக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்? ஐன்னு கொடுக்குறோம். ஐ எப்படி வரும்னா இந்த ஷிஃப்ட் ENG. ஸோ இங்க தெரியுதா? 10.4 plus 23I. இப்போ இது என்னதுல இருக்கு? ரெக்டாங்குலர். நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? போலார். போலார்ல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன தெரியுது? ஆர் வித் ஃபேஸ், அதாவது ஆர்னா மேக்னிடியூட். ஓகே, ஸோ ஜஸ்ட் 10.4 ப்ளஸ் 23I ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 25.2420 சம்திங். ஸோ இந்த வேல்யூ தான் மேக்னிடியூட். நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 25.2. ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் மட்டும் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும்? ஃபேஸ். ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் சைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 65.66875 ஆங்கிள். ஸோ இதை நம்ம எப்படின்னு எடுத்திருக்கோம்?
65.6687 66 டிகிரின்னு எடுத்திருக்கோம். புரியுதா? ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேயே ரெப்ரசன்ட் பண்ணுறோம், போலார் ஃபார்ம்லேயே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? த சேம் வே இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சி. ஸோ ஜியோட வேல்யூ என்ன? கண்டக்டன்ஸோட வேல்யூ என்ன? 0.8 into 10 to the power minus 6 plus j. ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2 pi f multiplied with c. c na என்ன? capacitance. capacitance வேல்யூ என்ன? 0.00835 into 10 to the power minus 6. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த 2 pi 1000 and this value இதெல்லாமே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? j 52.5. இந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் 52.5 நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே 10 to the power minus 6 காமனாக இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்னென்னு கிடைக்குது? y is equal to 0.8 plus j 52.5 into 10 to the power minus 6. ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? போலார் ஃபார்ம். ஸோ த சேம் வே அகெயின் யூ ஹாவ் டு டேக். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் மோடில் தான் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போலார் டு ரெக்டாங்குலரோ ரெக்டாங்குலர் டு போலாரோ இந்த மோடை வந்து என்னென்னு செட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மோடை ப்ரெஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் மோட் செட் பண்ணியிருக்கணும். அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த வேல்யூக்கு, இந்த ரெக்டாங்குலருக்கு கரஸ்பாண்டிங் போலார் கண்டுபிடிக்க போகிறோம். த சேம் வே நம்ம என்ன கொடுக்குறோம்? 0.8. ஓகே. ஸோ 0.8 ப்ளஸ் 52.5. இங்கே ஐனா என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் இஎன்ஜி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சா? இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? போலார் ஃபார்ம்னா ஷிஃப்ட் ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு ஆர் வித் ஃபேஸ் கிடைக்கும். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட் 52.5. அதோட ஃபேஸ் கிடைக்குன்னா அகைன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் சைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதோட ஃபேஸ் வேல்யூ 89 டிகிரி. புரியுதா? இந்த 10 to the power minus 6 நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் Z0 that is equal to square root of Z by Y. ஸோ இங்கே சிம்பிளி போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனோ டிவிஷனோ வந்ததுன்னா எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? போலார் ஃபார்ம். இதே அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்ததுன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்? டிவிஷன். ஸோ டிவிஷன் என்ன யூஸ் பண்ணுறோம்? போலார் ஃபார்ம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜெட்டோட போலார் ஃபார்ம் என்ன? 25.2 with the angle 66 degree divided by 52.5 into 10 to the power minus 6 with the angle 89 degree. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த வேல்யூவை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இங்கே போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்? மேக்னிடியூட்டை டைரெக்டாக டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபேஸ் வேல்யூ என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் ஃபேஸ் வேல்யூலேருந்து டினாமினேட்டர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 கொடுத்தோன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25.2 டிவைட் பை 52.5 into 10 to the power minus 6ஓட வேல்யூ என்ன? 692.8. இங்கே 66 minus 89 டிவைட் பை 2னா என்ன? with angle minus 11.5 டிகிரி. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? காமா. காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஆல்ஃபான்றது அட்டினியூஷன் கான்ஸ்டன்ட், பீட்டான்றது ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ZY. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z by Y. ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z into Y. ஓகே. Z அண்ட் ஒய்யோட போலார் ஃபார்ம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ என்ன? 25.2 with angle 66 டிகிரி. ஒய்யோட வேல்யூ என்ன? 52.5 into 10 to the power minus 6 with angle 89 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மேக்னிடியூட் வேல்யூ ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஃபேஸ் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா டிவைட் பை 2 போடணும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் நம்ம போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு மேக்னிடியூட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுக்கிறோம். இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 கொடுக்குறோம். எதுக்காக? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 25.2 into 52.5 into 10 to the power minus 6 இதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? காமா இஸ் ஈக்குவல் டு 0.0363 கிடைக்கும். இப்போ இந்த ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 77.5 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு காமாவோட வேல்யூ. ஸோ காமாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டானா என்ன அர்த்தம்? இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்.
பட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? போலார் ஃபார்ம். ஸோ இந்த போலார் ஃபார்மை என்னவா மாற்றணும்? ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். கரெக்டாக? ஸோ போலார் ஃபார்ம் டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம்? கால்குலேட்டர் எடுக்கிறோம். ஸோ அகைன் என்ஷூர் பண்ணிக்கோங்க மோட் என்னவாக இருக்கணும்? காம்ப்ளெக்ஸ் மோடாக தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம்? போலார் ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ போலார் ஃபார்ம்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.0363. ஓகே. ஸோ இப்போ மேக்னிடியூட் என்ட்ரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ ஆங்கிள் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணால் இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹைஃபன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிள் சிம்பிள் வந்துடும். வந்ததுக்கப்புறமா என்ன கொடுக்கணும்? 77.5 அப்படின்னு மட்டும் கொடுத்தா போது, டிகிரி கொடுக்க வேணாம். ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டு 77.5ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போலார் ஃபார்ம் இங்கே காட்டும். இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட்டு மைனஸ் சைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார்லேருந்து ரெக்டாங்குலர் கன்வெர்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும் A + IBன்னு தெரியுதா? ஓகே. ஸோ இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் ஷிஃப்ட் மைனஸ் ப்ரெஸ் பண்ண உடனேயே ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? ரியல் டேர்ம் கிடைக்கும். ரியல் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 7.85675. ஃபைனல் என்ன கொடுத்துருக்காங்க? 10⁻³ ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 0.0079 எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி இதோட இமேஜினரி கிடைக்கிறதுக்கு அகைன் இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் போட்டிங்கன்னா தெரியும் இமேஜினரி வேல்யூ கிடைக்கும் 0.0354999. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐன்றது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் இமேஜினரி. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? J × 0.0355. புரியுதா அவங்க எல்லாருக்கும்? டெசிமல் வேல்யூ 4 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே அந்த 4th வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம்? 5ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் திஸ் காமா வேல்யூ. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டாவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்ஃபாவை எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம்? ரியல் டேர்முக்கு. பீட்டாவை எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம்? இமேஜினரி டேர்ம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட் நவ்? 0.0079 Nm/km. ஸோ இதுதான் என்னது? அட்டென்யூயேஷன் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ அதே மாதிரி பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.0355 radian/km. ஸோ தட் இஸ் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? வேவ் லென்த். வேவ் லென்த்னா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2π/β. பீட்டா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளாக அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது? 177 km. திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரோபகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ω/β. ஸோ ஒமேகானா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2πf. பீட்டாவோட வேல்யூ என்ன? 0.0355. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 176,991 km/s. ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா ரிசீவ்டு பவர். ஸோ ரிசீவ்டு பவர் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரிசீவ்டு வோல்டேஜ் அண்ட் ரிசீவ்டு கரண்ட் அண்ட் காஸ் தீட்டா. ஸோ இங்கே ரிசீவ்டு வோல்டேஜ் ரிசீவ்டு கரண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு த ரிசீவ்டு கரண்ட் அண்ட் தென் த ரிசீவ்டு வோல்டேஜ். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? IS × e⁻⁻⁴ ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஐஎஸும் தெரியாது, அதாவது சோர்ஸ் கரண்ட்டும் தெரியாது. சோர்ஸ் கரண்ட் அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது ப்ராப்ளமில்? ஒன்லி த சோர்ஸ் வோல்டேஜ். சோர்ஸ் வோல்டேஜ் டிவைடட் பை த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் போட்டோம்னா த சோர்ஸ் கரண்ட் கிடைக்கும். ஐஎஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரிசீவ்டு கரண்ட் கிடைக்கும். ரிசீவ்டு கரண்ட்டோட Z0 மல்டிப்ளை பண்ணோன்னா VR கிடச்சிரும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? த சோர்ஸ் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு the source voltage divided by Z0. source voltage என்ன கொடுத்திருந்தாங்க ப்ராப்ளமில்? a generator of 1 volt. so 1 தான் source voltage divided by the characteristics impedance என்ன? 692.8 with angle minus 11.5. okay. so இங்கே டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். so 1 divided by 692.8 என்ன வேல்யூ கிடைக்குது? 0.00144. so கீழே இருக்கிற ஃபேஸ் மேலே போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்னு ஆயிரும். ஏன்னா மேலே என்ன ஃபேஸ் இருக்குது? 0 டிகிரி. ஹியர் வி நோ த டிவிஷன் என்னது? நியூமரேட்டர் மைனஸ் த டினாமினேட்டர் ஆங்கிள். ஸோ டினாமினேட்டர் வந்து ஆல்ரெடி மைனஸ் 11.5. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ப்ளஸ் 11.5 கிடச்சிரும். புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? த சோர்ஸ் கரண்ட். இந்த சோர்ஸ் கரண்ட்டை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? த ரிசீவ்டு கரண்ட்டில். ரிசீவ்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் கரண்ட் மல்டிப்ளைடு வித் திஸ் ப்ரோபகேஷன் லாஸ். e⁻⁻⁴ என்ன? ப்ரோபகேஷன் லாஸ். காமான்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஐஎஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.00144 with angle 11.5 degree multiplied with e⁻⁻⁴ and then e⁻j beta l. புரியுதா?
ஸோ இங்கே எல்ன்றது என்னென்னா 100 கிலோமீட்டர் லென்த். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 0.0079. எல்லோட வேல்யூ 100. அதே மாதிரி இங்கே பீட்டாவோட வேல்யூ என்ன? 0.0355. எல்லோட வேல்யூ 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? e பவர் மைனஸ் 0.79. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 79 கிடைக்கும். ஸோ கேல்குலேட்டரில் e பவர் மைனஸ் 0.79 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.454. அதே மாதிரி e பவர் மைனஸ் j 0.0355 இன்ட்டு 100னா என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் 3.55னு வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஆங்கிள் காம்ப்ளெக்ஸ் டேர்ம்னால இதோட ஆங்கிள் என்ன கிடைச்சிரும்? மைனஸ் 203.8 டிகிரி. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ், ஓகே, இந்த வேல்யூவையும் மேக்னிடியூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன ஆன்சர் வரும்? 0.000654. சிம்பிளாக இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 203.8 ப்ளஸ் 11.5னா மைனஸ் 192.3 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ரிசீவ்டு கரண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரிசீவ்டு கரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? த ரிசீவ்ட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இந்த ஐஆரோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண இல்லையா? 692.8 வித் மைனஸ் 11.5 டிகிரி. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.453. ஸோ இங்கே ஃபேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 203.8 டிகிரி. இது வரைக்கும் புரியுதா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதை ரிசீவ்டு பவரோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே தீட்டான்றது என்ன நான் சொன்னேன்? கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேவா? 11.5 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு விஆரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஐஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், காஸ் ஃபேஸோட வேல்யூ என்ன? 11.5 டிகிரி. ஸோ சிம்பிளாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காஸ் 11.5 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா we can get the answer 290 into 10 to the power minus 6 watts. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.